கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லக்கூடியது மண் ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். கன்னி ராசியோட சின்னமே பெண் தான். புதன் ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நளினத்தோடு விளங்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. இவங்க வாழ்க்கையில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே தாய், மனைவி, சகோதரி, தோழின்னு பெண்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாக பேச்சை அதிகம் விரும்பக்கூடியவங்க. பெரும்பாலுமே பேச்சிலேயே எல்லாருமே அசத்தி விடுவாங்கன்னு சொல்லலாம். பேசியே கவிழ்த்து விடக்கூடிய குணமும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நேரடியான பேச்சு கொண்டவங்க. கன்னிராசிக்காரங்க எதையும் சூட்சமாக தெரிவிக்கிறத காட்டிலுமே நேரடியாக தெரிவிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி புத்தி சாதுரியங்கிறது சிறப்பாக இருக்கும். தன்னை சுற்றி எப்போதுமே ஒரு நல்ல எண்ணம், நல்ல வைப்ரேஷன் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. காதல் விஷயமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்திங்கிறது அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரசித்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே இவங்க நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நாணம், நளினம் இது எல்லாமே இவங்களுக்கு சொந்தம்தான். தெய்வ பக்தி உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு தெய்வம்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க. புதன் ராசியில் அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரகதம். பெரும்பாலுமே கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவானுடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். புதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியில் உச்சடையக்கூடியவர். அதனாலேயே இந்த கன்னி ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த உழைப்பில் முன்னேறணுங்கிற ஒரு குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை ஏமாற்றவும் மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக மற்றவங்ககிட்ட ஏமாந்து போகவும் மாட்டாங்க. தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் என்னவோ அது கிடைச்சா போதும் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொறுமையாக செயல்படக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். நண்பர்கள் கூட்டம் அதிகம். எல்லா தரப்பினரோடையும் நட்போடையும் பழகக்கூடியவங்களாகவும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தனக்குன்னு சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்களுடைய பேச்சு, சிரிப்பு பொறுத்த வரைக்குமே எந்த ராசிக்காரங்களை வேணாலும் கவர்ந்தெழுத்துறோம். தொழில் அப்படி ஒரு நேர்மை, குடும்பத்து மேலே ஒரு அக்கறை, பெற்றோர்கள் மேலே ஒரு மதிப்பு, தெய்வ அனுகூலம், வருமானம் ஈட்டக்கூடிய புத்தி சாதுரியம், ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை, இது எல்லாமே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே என்னதான் கடின உழைப்பு கொடுத்துருந்தாலுமே உழைப்புக்கேற்ற வருமானம் இருந்திருக்காது. பல வகையிலுமே குழம்பிருப்பீங்க. புலம்பாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக உயரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலுமே ஏதாவது ஒரு வகையில் சர்க்கிள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல்நல பாதிப்பு ஒரு பக்கம். பெரும்பாலும் இந்த தலைவலி பிரச்சனை தான் அதிகமாக இருந்திருக்கும். குழந்தைகள் விஷயத்திலுமே வரன் சம்பந்தப்பட்டதில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல், கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்குமே பல வகையிலுமே சிக்கலாகவே இருந்திருக்கும். பேச்சில் என்னதான் கவனம் செலுத்தியிருந்தாலுமே சரி, அவசரமான பல செயல்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இதனால் பாதிப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், அடுத்தடுத்து கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். நல்ல காலம் பிறக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. கடின உழைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். கையில் காசுப்படம் இல்லாமல் தவிச்சு வந்தவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக பணவாரமான ஈட்டக்கூடிய நேரம், வசந்தம் வீசக்கூடிய நேரம். திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிதி நிலைமைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. வியாபாரம், தொழில் முதலீடு இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். கடன் உதவி கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தினமுமே உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வத்தை மனதார நீங்கள் நினச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்லையுமே உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் யோசித்து 3 முறை உங்கள் குலதெய்வத்தோட பெயரை பதிவிடுங்க. நல்ல மாற்றம் உண்டாகட்டும். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்க போகுது. நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைச்சாலுமே வருமானம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்கள் முயற்சிக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாத காலகட்டங்களில் ஏற்படும். கிரக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியில் கேது, பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன், புதன், ரணரோக ரோகஸ்தானத்தில் சனி, கலசர ஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, பாகிஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய்னு கிரக அமைப்பு காணப்படுது. இந்த கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு
நல்ல மாற்றம் உண்டாகும். ஏன்னா தனாதிபதி சுக்கிரன் சப்தம ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறது பணவரவு அதிகரிக்கக்கூடிய நேரம். எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ பண வருமானம் நிச்சயம் உங்களால் ஈட்ட முடியும்னு சொல்லலாம். மனசில் மட்டும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதாவது குழப்பம் உண்டாகும். எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாமல் குழம்புவீங்க. ஆனால் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து தான் செய்யணும். சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் புதன் சஞ்சாரம் இந்த நேரம் பயணத்தை அதிகப்படுத்தும். பயணத்தால் நன்மை தான். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து தரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு நல்ல செய்தியாக நல்ல தகவலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைச்சிருக்குது. ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக இருக்கிறார். தொழில் வியாபாரம் தொய்வுங்கிறது நீ இல்லை, முன்னேற்றம் உண்டு. லாபத்தை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும். திறமையா நல்ல பணியாளர்களாக வேலையில் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் திறமையான செயல்பாடுங்கிறது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க மேலதிகாரிகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இதனாலேயே மனசில் தெம்புங்கிறது தன்னால் கூடி வரும். நீங்கள் வேலை ரீதியாக நல்ல மாற்றம் தான். உழைப்புக்கு தகுந்த பலன் நிச்சயமே கிடைக்கும். குடும்பாதிபதி சுக்கிரனோட உச்சபலத்தால் குடும்பத்தில் ஒரு இதமான சூழ்நிலை. உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்து இல்லை, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். பெரும்பாலுமே இதுக்கு முன்னாடி கணவன் மனைவி வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாவே பேச்சுக்கு மதிப்பு இல்லாதனாலே நிறைய வாக்குவாதம் சண்டை சந்திச்சிருப்பீங்க. இனி புரிந்துணர்வு சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடு கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த கன்னிராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்குமே உண்டு. பயணத்தால் சாதகமான பலன் தான். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்குமே சிறப்பான நேரம். ஆனால் அந்த கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிட்றதும் நேரத்துக்கு தூங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் திடீர்னு போட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் வீணாக வார்த்தையை விட்டுறாதீங்க. பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருந்தாலுமே உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பணிச்சுமை அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு பக்கம் மனசில் ஒரு சோர்வு, உடலில் ஒரு சோர்வு உண்டாக்கலாம். இந்த நேரத்தில் வீண் பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்துட்டாலே நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை இந்த நேரம் உங்களுக்கு தலை தூக்கத்தான் செய்யும். கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வீண் சண்டைக்கு போகாதீங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்கள் அரசியல் துறையில் மட்டும் முழு கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி வெளியிடங்களில் பொது இடங்களில் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக இருந்துக்குங்க. மாணவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த அளவுக்கு திறமையாக நீங்கள் செயல்படுறீங்களோ நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம். பாடங்களை முழுமையாக படிக்க பாருங்கள். கவனச்சிதறல்கள் இல்லாமல் நீங்கள் செயல்படுறது நல்லது. கல்வி நிலையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறை, எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கல்வி ரீதியாக உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். மேலுமே நட்சத்திர ரீதியாக கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். ஆரோக்கியத்திலும் சிறப்பாக இருக்குது. பண வரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். பயணம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும். கொஞ்சம் விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. செலவு இந்த நேரம் கூடவே இருக்கும். ஆனால் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும். நிறைய பேர் வாகனம் வாங்குவேன்னு ஆசைப்படுவீங்க. அந்த வாகன வாய்ப்புகளும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். சாதுரியமான பேச்சு கூடவே இருக்கிறதால எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. விலகி போன நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேடி வரணும்னு சொல்லலாம். வேலையில் எடுத்துக்கிட்டாலுமே சாமர்த்தியமே செயல்படுறதால பல வகையிலையும் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையுமே உங்களுக்கு சிறப்பு தான். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான். சித்திரை 1, 2 பாதங்களை உடவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சிகரமான மாதம். மன வருத்தத்தோடு இருந்துட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாமே ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவி வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கறதாலேயே குழந்தைகளுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறது ஒரு வகையில் ஆறுதலாக இருக்கும். மற்றதில் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. தொழில் வாழ்க்கையுமே உங்கள் உழைப்புக்கேற்ற பலன்கிறது நிச்சயம் இந்த நேரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வெளியிடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் சண்டையை தவிர்க்கிறது நல்லது. நீங்களுமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதுலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னாவும் போதும், அற்புதமான மாற்றம் ஏற்படும். பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம்.
சகோதர வகையில் உறவினர் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்து போகலாம். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு தராதுன்னு இந்த மாதத்தில் சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகள்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு துளசி மாலையை நீங்கள் அர்ப்பணம் செஞ்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதே மாதிரி வீட்டில் 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த தீபம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை. அதனால் பெருமாள் வழிபாட்டையும் உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.